வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்து வருகின்றன. இதில் நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவை சேர்ந்த தீபிகா குமாரி, ஜெர்மனியின் மிச்சேலே குரோபன் ஆகியோர் விளையாடினர். இந்த போட்டியில் 6-4 என்ற புள்ளி கணக்கில் குரோபனை வீழ்த்தி தீபிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 33வது ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இறுதிப் போட்டி நடைபெற்றது. முன்னதாக 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஒற்றையர் மற்றும் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் தலா ஒரு வெண்கலப் பதக்கங்களை வென்றார். இந்நிலையில் இறுதிப் போட்டியில் மனு பாக்கர் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டு 4வது இடத்தை பிடித்தார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பாரத சாரணியர் தமிழ்நாடு பிரிவின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளி மாணவர்களில் 10% பேரை சாரணியர் இயக்கத்தில் சேர்க்க முயற்சி எடுக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சட்டமன்ற கூட்டத்தொடரில் one of the announcement ஒரு நேஷனல் லெவல் கேம்பு நடத்தணும். நேஷனல் லெவல் நடத்தணும் அப்படிங்கும்போது அதற்கு ஒரு பெயர் என்ன, கலைஞருடைய நூற்றாண்டு நிறைய பேர் அவருடைய பெயரில் அதை நாங்கள் நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்காக நாங்கள் அவர்களும் உடனடியாக அவர் கையில் நடத்தினாங்க. இது எங்களுடைய வைர விழாவாக இதோட கோல்டன் ஜூப்ளியை நடத்தி காட்டுறது யார்? கலைஞர் அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது இன்டர்நேஷனல் கேம்ப் நாம் நேஷனல் லெவலில் நம்ம அறிவிச்சோம். இருந்தாலும் நாங்கள் ஒரு 38 கண்ட்ரீஸ்க்கு ஒரு அழைப்பு 38 கண்ட்ரீஸ்லேருந்து வருகின்ற அந்த ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி நேஷனல் லெவல் இருக்கின்ற நாங்கள் இன்டர்நேஷனல் லெவலாக மாற்ற முடிவு செய்திருக்கோம். அது சார்ந்து இன்றைக்கு வரையில் ஒரு செயல்பாடு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று முதல் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரயில்கள் ரத்து எதிரொலியாக பேருந்து நிலையங்களிலும் பேருந்துகளிலும் பயணிகள் கூட்டம் அலைமோதியுள்ளது. இதனால் தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக போலீஸ் தரப்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்திற்கு உட்பட்ட சித்தேரி கிராமத்தில் பள்ளி கல்லூரி மாணவிகள் பேருந்து ஏறும் இடத்தில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடையை மூடக்கோரி சித்தேரி, குண்டல்மடுவு, நொச்சிக்குட்டை, சூரியக்கடை உள்ளிட்ட 62 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 600க்கும் மேற்பட்டோர் மதுபான கடையின் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கச்சத்தீவு அருகே கடந்த மாதம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 21 தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். பின்னர் மத்திய அரசும் மாநில அரசும் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் அவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். பின்னர் கொழும்பிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் சென்னை வந்த 21 மீனவர்களை வரவேற்று அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதற்காக ஆண்டுதோறும் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி பகுதியில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்து மலையாள வள்ளையம் கொண்டு செல்வது வழக்கம். இந்த ஆண்டு வனப்பகுதி வழியாக நடந்தே வள்ளைய கம்பை எடுத்துச் சென்ற பக்தர்களை வழிமறித்து வனத்துறையினர் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் பக்தர்களுக்கும் வனத்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தெப்பக்குளம் வெகு நாட்களாக சுத்தம் செய்யப்படாமல் இருந்துள்ளது. இதனால் குளத்தில் உள்ள மீன்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை தின்று செத்து மிதக்க ஆரம்பித்தது. இதனால் ஏற்பட்ட துர்நாற்றத்தினால் தூய்மை பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு இறந்த மீன்கள் அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் இது தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியின் வழியாக அனுமதிக்கு புறம்பாக சில தனியார் பேருந்துகள் வந்ததாக தெரிகிறது. இதையடுத்து பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சிவகுமாரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. புகாரின் பேரில் அனுமதிக்கு புறம்பாக வழித்தடத்தில் இயங்கிய 4 தனியார் பேருந்துகளுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 40,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தென்குளக்கரை பகுதியில் உள்ள உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உழவர் சந்தையில் அடிப்படை வசதிகள் குறித்தும்
விற்பனை செய்யும் விவசாயிகளிடம் காய் கனி விற்பனை குறித்தும் கேட்டறிந்தார். பின்னர் நடைபயிற்சி செல்லும் பாதை மற்றும் குடிநீர் கழிவறை சிலர்கள் விளையாட விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இதில் நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன், தாசில்தார் சித்ராதேவி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெள்ளார் கிழக்கு ஒன்றியம் சார்பில் மீசநல்லூர், ராமசமுத்திரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் அதிமுக உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட கழக அதிமுக செயலாளர் மோகன் கலந்து கொண்டு உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். இதில் தெள்ளாறு மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் தாங்கால் தனசேகரன், மாவட்ட கவுன்சிலர் கஸ்தூரி, அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் கன்னியப்பன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் பகுதியை சேர்ந்த மாணிக்கம் என்பவரின் வீட்டில் எலக்ட்ரிக் பைக் சார்ஜ் செய்து கொண்டிருக்கும் போது மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பைக் தீப்பிடித்ததில் வீட்டின் உள்ளே நிறுத்தப்பட்டிருந்த டீசல் கார் மற்றும் வெளிப்புறத்தில் நின்று கொண்டிருந்த மற்றொரு எலக்ட்ரிக் கார் இரண்டும் தீயில் எரிந்தது. பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் எலக்ட்ரிக் பைக் முற்றிலுமாகவும் 2 கார்களின் பின்பகுதியும் சேதமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தொடர்ந்து 2வது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 9:50 மணியளவில் ஏற்பட்ட இந்த 2வது நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் மிண்டனாவ் தீவின் கிழக்கே பார்சிலோனா கிராமத்தில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக இன்று அதிகாலை 3:52 மணியளவில் ஏற்பட்ட முதல் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.8 பதிவானது என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இது வரும் 7ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் இன்று முதல் 7ஆம் தேதி வரை மழைக்கு பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த எர்த்தாங்கல் கிராமத்தில் உள்ள கன்னி கோயிலில் ஆடிப்பெருக்கையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து செண்டை மேளங்கள், நாதஸ்வரங்கள் முழங்க பெண்கள் கன்னி சிலைகளை தலையில் ஏந்தியவாறு சென்றனர். இதில் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் அருண்முரளி கலந்து கொண்டார். இதில் பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் 10 ஆடுகள், 15 கோழிகளை பலியிட்டனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவிலில் 23ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவில் நிர்வாக குழு தலைவர் தனசேகர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அழகு குத்தி பறவை காவடி எடுத்து வந்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து ராஜேந்திர நகர் இளைஞரணி மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள பிடாரி அம்மன் கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. காலை முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு குங்கும பூஜை நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பெண்கள் பலர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பிடாரி அம்மனை வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பூங்குளம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி அம்மனுக்கு சீர்வரிசை தட்டுகளுடன் பெண்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தனர். பின்னர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் கூழ்வாரத்தல், பொங்கல் வைத்து ஸ்ரீ மாரியம்மனை வழிபட்டனர். இதில் அக்ரவாரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தமிழரசி, மாவட்ட கபடி கழக துணைத் தலைவர் இளையராஜா ஆகியோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூக்கரக ஊர்வலம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கிடாரன்கொண்டான் ஊராட்சி பொன்சை கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் இருந்த மஞ்சள் உடை உடுத்திய ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து ஊர்வலமாக கோவிலை வந்தனர். பின்னர் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கையொட்டி பாகம்பிரியாள் உடனரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் சங்கர ராமேஸ்வரர் மற்றும் பாகம்பிரியாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றபடி சுவாமி மற்றும் அம்பாளை தரிசனம் செய்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.